கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தீன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட தேவனுடைய மனிதன் யோசுவா என்கிறவர் இருந்தார். அவர் மோசேக்கு ஊழியக்காரனாக இருந்தார். அவர் அந்த மோசையோடையே கூட இருந்தார். அவருடைய வழிநடத்தின்படி வழி நடந்தார். ஒரு நாளிலே மோசே இந்த உலகத்தை விட்டு மரித்து போனார், கடந்து போய்விட்டார். அப்பொழுது மோசே சொன்னார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், உன்னை வழி நடத்துவார், நீ இந்த தேசத்துக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கானானை நீ பகிர்ந்து கொடுப்பாய் என்று சொன்னார். அதே நேரத்தில் பார்க்கின்ற வேளையில யோசுவா எழுதின புத்தகத்துல முதல் அதிகாரத்துல 5வது வசனத்துல யோசுவாவை உற்சாகப்படுத்தத்தக்கதாக ஒரு வசனத்தை சொல்லுகிறார். அன்று யோசுவாவுக்கு சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதே வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை அது? இந்த 1:5 நாம் படித்து பார்ப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் யோசுவா ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. மோசையோட உண்மையாகவும் உத்தமமா ஊழியம் செய்ததான இந்த யோசுவா இதற்கு பின்பாக நான் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் யோசுவாவை பார்த்துட்டு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. இன்றைக்கு நம்மையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், நாம் அவருக்கு முழுவதுமாக அவரை அர்ப்பணம் செய்வோம் என்று சொன்னால், அவரோடு கூட நெருங்கி வாழ்வோம் என்று சொன்னால், இந்த உலகத்துல நமக்கு யாருமே எதிர்த்து நிற்க முடியாது. நாம் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நமக்கு எந்த விதமான எதிர்ப்பு இருக்காது. அப்படியாப்பட்டதான எதிர்ப்பு வந்தாலும் அவர் கொடுக்கிறதான வார்த்தை என்னன்னு சொன்னால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடே இருப்பேன். இந்த அருமையான வாக்குத்தத்தை யாரும் கொடுக்க முடியாது. உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறார். ஆகவே இப்படிப்பட்டதான மகா வல்லமை புரிந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை அவர் 2 தடவை சொல்லுகிறார். அதே இதுல 9வது வசனத்தை சொல்லுகிறவளே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். இந்த நாளில நாமும் கூட இப்படிப்பட்டதான காரியத்தை எதிர்பார்த்து நடப்போம். நாம் யோசுவாவை போல வழிநடத்தக்கூடிய மக்களாக இருந்தால் நிச்சயமாக நாமும் தேவனிடத்தில் இருந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர் நம்மோட கூட இருக்கிறார். ஆகவே நாம் கலங்க வேண்டியதில்லை, திகைக்க வேண்டியதில்லை. ஒரே ஒரு காரியம், அவர் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் அவர் வருகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். யோசுவாவோடு கூட இருந்த தேவன் இன்று நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை நீங்க பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட திகைப்புக்குரியதான நேரங்களிலே ஆண்டவரே, நாங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற வேளையில நீங்க எங்களை ஆண்டவரே தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். எங்களை ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி ஊக்கப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.